ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அன்பர் ஒருவர் நம்மை போலவே மற்ற எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நாம் தீபாவளி கொண்டாடுகிறோம் என்று மகா பெரியவரிடம் விளக்கம் கேட்டார். அப்படியல்ல, நாம் துன்பப்பட்டாலும் மற்றவர் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நினைப்பதுதான் தீபாவளியின் தத்துவம் என்ற மகா சுவாமிகள் அதற்கு விளக்கம் அளித்தார். பகவான் கிருஷ்ணர் நரகாசுரனை வரம் செய்ததை கண்ட நரகாசுரனின் தாய் சத்யபாமா துக்கப்பட்டாள். என் பிள்ளை போன துக்கம் எனக்கிருந்தாலும் இத்தனை நாள் துக்க நாளாக கருதி யாரும் வருந்தக்கூடாது. இந்நாளில் அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என கிருஷ்ணனிடம் வரம் கேட்டாள். தான் துன்பப்பட்டாலும் மற்றவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைப்பது எத்தனை உயர்ந்த மனநிலை என்றார். மேலும் தீபாவளி அன்று எல்லா நீரிலும் கங்கை வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால்தான் வீட்டில் நாம் குளித்தாலும் என்ன கங்கா ஸ்தானம் ஆயிற்றா என கேட்கிறார்கள். வெளி உடம்பை தூய்மையாக்கும் புறக்குளியல் முக்கியம்தான். அதைவிட முக்கியம் அகக்குளியல், அதாவது நம் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் குளியல். கடவுளின் திருநாமத்தை ஓயாமல் ஜபிப்பதன் மூலம் மனம் தூய்மையாகும். தீபாவளியை பகவத்கீதையின் தம்பி என சொல்லலாம். ஏன் தெரியுமா? கீதைகள் பல இருந்தாலும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன உபதேசம்தான் கீதை என பெயர் பெற்றது போல பண்டிகை பல இருப்பினும் பெருமையுடன் திகழ்வது தீபாவளிதான். இந்த திருநாளில் கங்கா ஸ்நானம் செய்து உடலை தூய்மை செய்வதோடு இறை நாமங்கள் மந்திரங்களை ஜெபித்து மனதையும் தூய்மை செய்ய வேண்டும். அதுவே உண்மையான கங்கா ஸ்நானம். அப்படி செய்தால்தான் தீபாவளி முழுமையாக கொண்டாடியதாக ஆகும் என்றார் மகா பெரியவர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.